நண்பர்களே, இன்றைக்கி ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ், அதை பற்றி சில கருத்துக்கள் மீம்ஸ் எல்லாம் நிறையா வருது. எல்லாம் நிர்மலா சீதாராமன் என்னமோ கொள்ளையடிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு செய்திகள்லாம் நிறைய மீம்ஸ்கள்லாம் போடுறாங்க. அரசியல் கட்சிகளுமே ஜிஎஸ்டியில் உள்ள குறைகள் எல்லாமே நிர்மலா சீதாராமன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஈவன் எக்கனாமிஸ்ட் மாதிரி பெரிய லெவலில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை ஜிஎஸ்டி காலி பண்ணணும், அவர் ஆட்சி மேலே உள்ள கோபத்தை இப்படி வெளிப்படுத்துகிறாரு என்று நினைக்கிற அளவுக்கு அவர் பண்ணுறாரு. ஜிஎஸ்டி நிறைய டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, வேல்யூ ஆடட் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, அக்ட்ராய், அது இதுன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டேக்ஸ் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே டேக்ஸ், அவ்வளோதான். மறைமுக வரியில் ஜிஎஸ்டி மட்டும்தான் கொண்டு வந்ததுனால தான் அது ஒரே வரி. ஸோ அது வெளிப்படையாக இப்போ தெரியுது. முன்னாடி மறைமுக வரி எல்லாம் விலையில் சேர்த்துருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருந்தது. இந்த திட்டத்தை, இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் தலைமையிலான யூபிஏ அரசாங்கம். அதனால் அவர்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. ஆனால் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த உடனே எல்லா மாநில சர்க்கார்ட்டையும் பேசி திருத்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதில் பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா, ஒன்றும் வரி இல்லாத அமைப்பு சில உணவு தானியங்களுக்கு, அதுவும் பேக் பண்ணால் வரி உண்டுங்க மாதிரிலாம் இருக்குது. குறைந்த வரி 5%, அப்புறம் 18%, 28%, 12% ஒன்று இருந்தது, அதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கணும். ஸோ எந்த வரியாக இருந்தாலும் அதில் பாதி பெரும்பாலான பொருளுக்கு 18% இருக்குது. ஸோ 9% அந்தந்த மாநிலத்துக்கும், மீதி 9% மத்திய சர்க்காருக்கு மாதிரி அது அமைப்பு. சரி, இந்த டேக்ஸில் சில விஷயங்கள்லாம் சொல்லி இவங்க நக்கலாக போடுறது ஏதோ நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி மந்திரியான்ட்டு அவர் நினச்சா முடிச்சிடலாங்கிறதே தப்பான எண்ணம், வாதம். காரணம் என்னென்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தலைமை தாங்கிறது மத்திய அரசு. ஆனால் எல்லா மாநில நிதி மந்திரிகளும் அதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஓட்டு உண்டு, மத்திய அரசுக்கும் ஒரு ஓட்டு தான். ஸோ எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஜிஎஸ்டியினுடைய சப்கமிட்டி ஒரு 6-7 நிதி மந்திரிகளை சேர்ந்து அவங்க பரிசீலனை செய்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணுறது தான் சட்டத்திருத்தமாக திருப்பி கொண்டு வரது, மாற்றுறதெல்லாம். ஸோ இதில் குறைபாடு எது நிறைவு செய்தாலும் அது எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் அந்த பெருமை உண்டு. குறைபாடு இருந்தாலும் அது மத்திய அரசுக்கும் எல்லா மாநிலத்துக்கும் உண்டு என்பது தான் என் வாதம். இதை விட்டுட்டு என்னமோ நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி அபத்தமான வாதம், பொய்யான பித்தலாட்டமான செயல்பாடுகள். இப்போ இதை எடுத்துக்கணும். பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வராமல் அதை மட்டும் தனியாக இருக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் அப்படி விதிவிலக்கலாம். ஒன்று டேக்ஸே இல்லாமல் இருக்கலாம், அரிசி அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அரிசியுமே நீங்கள் சின்ன பேக்கில் போட்டால் டேக்ஸ் உண்டு, அந்த மாதிரி அமைப்பாங்க. சரி, அப்போது எந்த ஒரு டேக்ஸாக இருந்தாலும் இந்த 3-4 விகிதத்துக்கு ரொம்ப அதிகமான வரி விதிப்புங்கிறது 28%. அது லக்ஸூரியஸ் பொருளாக ரொம்ப வசதி வாய்ந்தவர்கள் பயன்படுத்துகிறது, அத்தியாவசிய தேவைக்கு உட்பட்டது அல்லங்கிற அர்த்தம். அத்தியாவசிய தேவை உள்ள பொருள் 18% வரைக்கும் இருக்குது. 0%லேருந்து 5%, 12% இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 12, அப்புறம் 18. சரி, இப்போது இதில் பெட்ரோலியம் ப்ராடக்டை ஏன் கொண்டு வரலைன்னா, மத்திய அரசு ஒரு பங்குக்கு எக்ஸைஸ் டியூட்டின்னு வாங்குறாங்க. மற்ற எல்லாத்தையும் எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது, கழட்டி விட்டாச்சு. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் மட்டும், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பொருட்களுக்கு மட்டும் மத்திய அரசு எக்ஸைஸ் டியூட்டி தனியாக போடுறாங்க. மாநில அரசு வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லி தனியாக, சேல்ஸ் டேக்ஸ் இல்லை வேல்யூ ஆட் ஏதோ ஒரு பேரில் போட்டு மாநில அரசு வாங்குறாங்க. இன்றைக்கி பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபான்னா அது அடக்க விலை, க்ரூட் ஆயில் வாங்குறது அடக்க விலை 20 ரூபாய்க்கு மேலே இருக்காது. கிட்டத்தட்ட 30-40 ரூபாய்க்கு மேலே வரிகளே வாங்குகிறாங்க 1 லிட்டர். அதாவது அடக்க விலையை விட
டபுள் பங்கு அந்த மாதிரி தான் வரி போகுது. அப்படி இதெல்லாம் முடித்து லாபம், அந்த சுத்திகரிப்பு செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாத்தையும் கழித்து வரும்போது வந்து நமக்கு 90 ரூபா 100 ரூபான்னு சொல்லி போயிடுது. அப்போது இதில் ஜிஎஸ்டி வரம்போனா அந்த 28% மேலே கொண்டு போக முடியாது. ஒரு வேளை அது 28% தான்னா நீங்கள் 20 ரூபா அடக்க விலை வருதுன்னா அதில் சுத்திகரிப்பு செலவு மற்ற டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் சேர்த்தாலுமே 40 ரூபாய்க்கு மேலே போகாது. 40 ரூபாய்க்கு 28%னா கிட்டத்தட்ட 12 ரூபா 11 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அப்போது அதான் 12 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வரி இப்போ வாங்குறது அடக்க விலையை விட அதிகமான வரியை வசூல் பண்ணி செலவழிச்சிருக்காங்க. மாநில சர்க்காரும் செய்கின்றது, மத்திய சர்க்காரும் செய்கின்றன. ஆனால் வெளியே வெத்து பேச்சு பேசுகிறது வந்து இது மத்திய அரசு செய்யவில்லை. மத்திய அரசு அதை நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மத்திய அரசுக்கு ஒரு ஓட்டு தான். ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மெஜாரிட்டி மாநிலங்கள் சேர்ந்தால்தான் அதை செய்ய முடியும். சரி, இப்போ பாஜக மாநிலத்தில் ஆளும் இது வந்து மெஜாரிட்டி இருக்காங்களா, அவங்களே பண்ணிட வேண்டியதானே. இவங்க ஏன் வேஷம் போடணும்? இவங்க முயற்சியாக பண்ணலாமே. நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு டீசல் விலை வந்து கூடும்போது அது வந்து அதனுடைய இம்பேக்ட் ட்ரக்கு மூவ்மெண்ட்டு, லாரி ட்ரக் இதெல்லாம் பொருள் ஏற்றிட்டு போகிறதுக்கு வரி கூடுறதுனால அந்த பொருட்களுக்கு இன்னும் காய்கறி விலையே கூடுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மாநில சர்க்காரே அதை நீ மாற்றியே ஆகணும்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொண்டு வரலாமே. அப்புறம் பாஜக அரசெல்லாம் அதை எதிர்க்கிறாங்கன்னா அந்த அவங்க வேஷம் போடுறாங்கன்னு சொல்லலாம். இதையெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு கோஷம் அங்கே போனால் அதெல்லாம் கிடையாது, தனியாகவே இருக்கட்டும்னு வச்சுட்டு இருக்க வேஷம் போடுறது தான் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இது ஒரு விஷயம். மற்றபடி இது ஒரு உதாரணம். எப்படி அரசியல் ஆட்சியாளர்கள் வெற்று அரசியல் செய்து கொண்டு வேஷம் போடுகின்றனர். ஏன்னா அதில் வருமானம் அதிகம். தனியாக வாங்கும்போது ஜிஎஸ்டியில் அதிகபட்சம் 28% இருக்கிறதுனால வருமானம் அதிகம் வர்றதை விட வேண்டாங்கிறக்க அதை செய்துட்டு இருக்காங்க. இது மாதிரி சில குறைகளும் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு நிதின் கட்கரி எழுதியிருந்தார் நிதி மந்திரிக்கு, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி கூட ஜிஎஸ்டி போடுறீங்க, அதை குறைக்கலாம், அதை எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் அதை சொன்ன பிறகும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசி இன்னும் அவங்க முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. முடிவெல்லாம் மத்திய சர்க்காரில் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இன்னும் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சப் கமிட்டி இன்னும் அதுக்குரியது கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி குறைகளை வைத்துக்கொண்டு நாட்டில் நடக்கும் வரி வசூல் அதிகமாகிடுச்சுன்னா அது நிர்மலா சீதாராமன் தான், வரி ஜாஸ்தியாக இருக்குன்னா நிர்மலா அது முட்டாள்தனமான வாதம் என்பது நம் கருத்து. ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு தேவையானது நம் நாட்டிற்கு, அதை இன்னும் குறைக்கலாம் என்றால் அது நியாயம். இன்னும் பல ஏழைகளுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வந்து ஜிஎஸ்டி வரம்பிலிருந்து வெளியே கொண்டு வரணும், அதுவும் நியாயம். அரிசி போன்ற தானியங்களுக்கு வரி இல்லை. அந்த மாதிரி ஏழைகள் பயன்படுத்தும் பொருட்கள் பெரும்பாலும் அது இல்லாமலாக்குவது நல்லது என்பது நம் கருத்து. அட்லீஸ்ட்டு ரேஷனில் கொடுக்குற பொருட்கள் பருப்பு வகையிலேருந்து எல்லாமே வந்து வரி இல்லாமல் ஆக்குறது நல்லது என்பது நம் கருத்து. அந்த மாதிரி குறைகள் இருப்பதை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் பேசி ஒரு முடிவு எடுப்பது, சரிப்படுத்துவது என்பது நியாயமானதாக இருக்கும். அதை விடுத்து இது எல்லாமே நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் காரணம் என்று ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு இந்த மாதிரி பேசுவதும் மீம்ஸ் போடுவதும் என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க தவறான பொய்யான செயல்பாடுகள் என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.